Hello friends, welcome to Python Tamil tutorial part 17. நான் சீனு. இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்லேருந்து ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்டப் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது அப்படின்னு ஒன்றும் இல்லைங்க. இப்போ பாருங்கள், நான் செஞ்சு காட்டுறேன். இப்போது நான் ஒரு பேட் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனில் பாருங்கள் சில ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ் எழுதுகிறேன். அதாவது பிரிண்ட் பண்ண சொல்லி நான் எழுதுகிறேன். டபுள் கொட்டேஷனில் போட்டால் பிரிண்ட் ஆகும்னு தெரியும் தானே. இப்போ ஹாய் அப்படின்னு எழுதிட்டு %s அப்படி போட்டு கம்மா கொடுத்துட்றேன். கேப் விட்டுக்கலாம். அப்புறம் அதே மாதிரி யூ அப்படின்னு போட்டு அங்கே ஒரு %s அப்படி கொடுத்துருவேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிட்டேன். இப்போ இன்னொன்று ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணுறேன். வேரியபிள் ஏ அப்படின்னு வச்சுக்கிறேன். அது வந்து ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன், 2 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ அந்த %s எதுக்கு போட்டேன் அப்படின்றத காட்டுறது தான் இது பண்ணுறேன். இங்கே வந்து இன்னொன்று நேம் கொடுக்குறேன். அதையும் ஸ்ட்ரிங்கில் ஆப்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரன் பண்ணுறேன். இப்போது இங்கே வந்து %s கொடுத்துருக்கேன், இங்கேயும் %s கொடுத்துருக்கேன். இங்கே வந்து வேரியபிள் அப்படியே 2 வேரியபிள் வந்து 2 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கேன். இப்போ இது 2த்தையும் வச்சு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்ட்டு பாருங்கள். பிரிண்ட் பண்ணுறேன். அதாவது எதை பிரிண்ட் பண்ணுறோன்னா அந்த பேட் அப்படின்றதையும் % போட்டு வேரியபிள் ஏ அப்படின்றத கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நடந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு நல்லா தெளிவாக தெரியும். அதாவது இந்த % நம்ம யூஸ் பண்ணுறதுனால இந்த %s இருக்கிற இடத்துல இந்த வேரியபிள் ஏலேருந்து இந்த 2 ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷனையும் ஆட் பண்ணுது. ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. அதாவது இந்த சீனுன்றது இந்த ஃபஸ்ட் %க்கும் ஆப்பிள்ன்றது 2வது %sக்கும் நம்ம போய் ஆட் பண்ணோம். அந்த %s அப்படின்றது ஸ்ட்ரிங்குக்கு யூஸ் பண்ணுற ஒரு பாயிண்டர் மாதிரி வச்சுக்கோங்களேன். அதாவது அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இங்கே வந்து நம்ம அந்த % போட்டு பேடில் % போட்டுருக்க இடத்துல வேரியபிள் ஏலேருந்து ஆட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறது தான் இது. பார்த்திங்கன்னா கீழே பிரிண்ட் ஆகிருக்கு. அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போது அந்த மாதிரி இன்னும் கூட ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வேறு கூட எழுதி யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் சீனு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுகிறேன். சரி, ஒரு வேரியபிளில் இந்த விண்டோஸ் 8ன்றதுனால இந்த கொட்டேஷன் போடுறது வந்து அட்டாக மாறுது. கொட்டேஷன் அட்டும் எக்ஸ்சேஞ்ச் ஆகிருக்கும். இது விண்டோஸ் 8 யூஸ் பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதை பற்றியெல்லாம் இப்போ நான் பேசுவதில்ல. ஹலோ பாய் அண்ட் கேல் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா நான் இப்போ இது பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? ஹலோ பாய் அண்ட் கேர்ள்னு வருது. இதில் என்ன சிறப்பு அப்படின்னாதீங்க, நான் ஃபங்க்ஷன் எழுதலை, அதுக்கு மெத்தட் எழுதலை. ஃபைண்ட் அப்படின்றது தான் இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதில் நான் அதை பேர் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபைண்ட் அப்படின்றது இந்த பாயின்ற ஸ்ட்ரிங், அதாவது எந்த கொட்டேஷனோட தனி லெட்டர்ஸ் ஒன்று கொடுக்கல. இந்த மொத்த ஒரு சென்டென்ஸில் இருக்கிற பாய் அப்படின்றத நான் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். அது ஃபைண்ட் என்னதோனே 6 வந்திருக்கு. அது என்னன்னா இந்த பி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அதோட நம்பரை தான் அது சொல்லுது. பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த இடத்துல, அதாவது 0 1 2 3 4 6 5 6 அப்படின்றதுலேருந்து பாய் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது தான் சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அதிலே சீனுன்னு போட்டு டாட் ஃபைண்ட் கேள்னு கொடுத்ததுன்னு 14 வந்துருச்சு. ஓகேங்களா? அதாவது இங்கே 6, அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா 14. இந்த கேப் விடுறதெல்லாம் கூட அது வந்து ஒரு பாயிண்ட், ஒரு நம்பர்ஸாக தான் எடுத்துக்கணும். ஸோ அதையும் நீங்கள் கால்குலேட் பண்ணணும். இந்த கிளாஸில் பார்த்தோன்னா எப்படி ஒரு ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸை ஆட் பண்ணுறோம் அப்படின்றதும்
ஒரு ஸ்ட்ரிங், ஒரு சென்டென்ஸில் இருக்கிற ஸ்ட்ரிங்கை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறோம், எந்த பொசிஷனில் இருக்கிறது அப்படின்றத பற்றியெல்லாம் பார்த்தோம். இந்த ஸ்ட்ரிங்லேயே பார்த்தீங்கன்னா இன்னும் சில மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் வர கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.